Hi everyone. Welcome to Sai Sunish Learning Academy. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப மாசம் கழிச்சு கூட வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. செப்பரேட்டா பேட்சஸ் போயிட்டு இருந்தனால என்னால இங்க வீடியோ போட முடியல. இப்ப நம்ம அப்கமிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசிஏஇ அஸ் வெல் அஸ் டிஆர்பி பாலிடெக்னிக். இது நமக்கு தெரியும். எலெக்ஷன் வரப்போறதுனால இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் வேகன்சிஸ் ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா டிஎன்பிசிஏஇ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிஎன்இபியோட ஏஇயோட போஸ்டிங்கும் டிஎன்பிஎஸ்சி தான் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து டிஎன்பிசிஏஇ எக்ஸாம்ல ஃபில் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அஸ் வெல் அஸ் பாலிடெக்னிக்கோட காலேஜஸோட வேகன்சிஸை வந்து டிஆர்பி ஃபில் பண்ணும். ஓகே. இப்ப இதுல என்ன ஸ்டடி பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸ்டடி பேட்ச்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸ்டடி பேட்ச் அப்படின்றது என்ன நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் ஃபர்தர் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ட்ரிபிள் இ அண்ட் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா அந்த வீடியோ நமக்கு தான். ஏன் அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் டாபிக்ஸ். இசிஇல ஏன் எலக்ட்ரிக்கல் இசிஇ ட்ரிபிள் இ ரெண்டையும் ஏன் கம்பைன் பண்றோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டாவே உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுமே ட்ரிபிள் இ சிலபஸ் அட்டன் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வருது. ஸோ அதனாலதான் வந்து ட்ரிபிள் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸும் இதுல இன்க்ளூடட். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்டடி பேட்ச்னா என்ன? கண்டிப்பா இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப நீங்க என்ன அமௌண்ட் பே பண்ண போறோம் சொல்றீங்களா, இல்ல என்ன பண்ண போறோம்? ஸ்டடி பேட்ச் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ண முடியுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது நார்மலா எல்லா பர்சனுக்கும் இருக்க, எல்லா பர்சனுக்குன்றதை விட எனக்கு தோணுன ஒரு சில டவுட்ஸ். இப்ப நான் யாராவது என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இதுல எனக்கு என்னென்ன டவுட் வரும் அதை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதை என்னால முடிஞ்சது என் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அமௌண்ட் பே பண்ணணுமா? அதை மட்டும் ஃபர்தரா பார்க்கலாம். அது மட்டும் ஃபர்தரா பார்க்கலாம். இல்ல ஆமா பே பண்ணணும் அப்படியே கூட சொல்லிடுறேன். ஆமா பே பண்ணணும். அது எவ்வளவு பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு நீ ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கிளியர் பண்ண முடியுமா? எப்பயுமே நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் 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 என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் சொல்ற ஒரே வேர்டு இதுதான். நீங்க ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நோட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த நோட்ஸை வச்சு எவ்வளோக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கிளாரிஃபை பண்றீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு டவுட் கேட்குறீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்றீங்களா? இதை வச்சுதான் உங்களோட டாபிக், தட் மீன்ஸ் உங்களோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அஸ் வெல் அஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஒரு டாபிக்மே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஏத்தி படிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதை புரிஞ்சு படிக்கிறதுன்றது இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் இப்படிதான் வரும்ன்றத இப்ப நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து இந்த கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு டெஃபினேஷன் கூட நான் எடுத்து சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஃபினேஷனை புரியாம நான் சப்போஸ் இப்ப ஒரு டெஃபினேஷனே எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எரர் வச்சு ஏதாவது கொடுத்திருந்தாங்களாலும் சரி, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங் தட் மே பி எனி கொஸ்டின். இப்ப ஒரு வாட் மீட்டரோட ரீடிங் கொடுத்திருக்காங்க. அந்த ரீடிங் கொடுத்து இந்த ரீடிங்கோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் நம்ம புரிஞ்சுக்காம அந்த கொஸ்டின் இப்படி வந்தா இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதே கொஸ்டின்ஸை இன்டைரக்டா கேட்டா என்ன பண்ணணும்? சோ அது நமக்கு கண்டிப்பா தெரியணும். சோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். சோ அதோட கான்சென்ட்ரேஷன் தான் இந்த ஸ்டடி பேட்ச். ஓகேங்களா? அதே மாதிரி இது டீடைல்டு சிலபஸ் கவரேஜ் பேட்ச் கிடையாது. முன்னாடியே சொல்லிடுறேன். இப்ப நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலுமே டீடைல்டா சிலபஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு வராதீங்க. டீடைல்டு சிலபஸ் கவரேஜ் கிடையாது. ஏன் டீடைல்டு சிலபஸ் கவரேஜ் கிடையாதுன்னா இப்ப என் வீடியோஸ் நீங்க ப்ரீவியஸா பாத்திருந்தீங்கன்னா தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட என்னோட வீடியோஸ்ல எம்என்ஐ வீடியோ இருக்கும், கண்ட்ரோல் சிஸ்டம் வீடியோ இருக்கும். அதெல்லாம் என்னோட கிளாஸஸ் வீடியோ. இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். டீடைல்டு சிலபஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தனியா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டடி பேட்சையும் அதையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தட் மீன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸ்டடி பேட்ச் வேற, டீடைல்டு சிலபஸ் பேட்ச் வேற. ஓகேங்களா? இந்த ஸ்டடி பேட்ச்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே மேக்சிமம் சிலபஸ் வந்து படிச்சுட்டு தான் வந்திருக்கோம்.
ஓகேங்களா? யாருக்குமே வந்து சிலபஸ் புதுசு கிடையாது. எல்லாருக்குமே சிலபஸ் ஏன்னா, நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டோம். இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே சிலபஸ் கண்டிப்பா தெரியும். சிலபஸ் தெரியும். அஸ் வெல் அஸ் அந்த டாபிக் எல்லாம் ஏற்கனவே படிச்சு, எக்ஸாம்ஸ் தான் எழுதி அரியர் இல்லாம கிளியர் பண்ணி வந்திருக்கோம். அப்ப நமக்கு இந்த ஸ்டடி பேட்ச் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்டடி பேட்ச். ஓகேங்களா? நோட்ஸ் கிடைக்குமா? இப்ப ஒரு ஏன்னா நம்ம கிளாஸ் முடிச்சு வந்துட்டோம். காலேஜ் முடிச்சு வந்துட்டோம். இப்ப நம்ம கிட்ட மேபி மெட்டீரியல் இல்லாம இருக்கலாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா என்கிட்ட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு டீட்டெயில் சிலபஸ் வேண்டாம் மேம். எனக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு நோட்ஸ் கிடைச்சா போதும். இல்ல அந்த பேட்ச்ல எனக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இந்த மாதிரி பண்ணா அந்த டைம்ல என்னால அது பண்ண முடியல. ஓகேங்களா? ஏன்னா டீட்டெயில் சிலபஸ் பேட்ச் போயிட்டு இருக்கறனால என்னால அத பண்ண முடியல. பட் இப்ப நோட்ஸ் கிடைக்குமா? அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள நம்பலாமா? கம்ப்ளீட் பண்ணி குடுப்பீங்களா? இதுவரைக்கும் என்கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கேன். யாரையுமே என்னால நான் முடியாதுன்னு நான் நிறுத்தல. நான் ஒரு கமிட்மெண்ட் குடுத்துருக்கேன் அப்டின்னா, இந்த டேஸ்க்குள்ள முடிச்சு குடுக்க முடியும் அப்டின்னு நான் கமிட்மெண்ட் குடுத்துருக்கேன் அப்டின்னா, நான் உங்களுக்கு முடிச்சு குடுத்துருக்கேன். சோ, இது வந்து என்னோட சைட்ல ஏன்னா நான் உங்களோட கொஸ்டின் அதுவா இருக்கணும்போது, என் சைட்ல நீங்க சேர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் டவுட்ஸ் வரும். ஆ எப்படி இந்த ஸ்டடி பேட்ச்னால நம்ம இது எப்பயுமே இப்ப ஹவுஸ் வைஃப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஒரு சிலருக்கு மார்னிங் 5 டூ 7 ஃப்ரீயா இருப்பாங்க. அது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மார்னிங் 5 டூ 7 ஃப்ரீயா இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு சிலர் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் ஈவினிங் ஃப்ரீயா இருப்பாங்க. அது அவங்கவங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங் பொறுத்து தான். சோ, இந்த இதுல என்ன நம்ம பண்ண போறோம்? 90 டேஸ் ஸ்டடி பிளான் ஒண்ணு போடுவோம். ஓகேங்களா? அந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான்ல டாபிக் வைஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் சர்க்யூட் தியரியோ, கண்ட்ரோல் சிஸ்டமோ, பவர் சிஸ்டமோ எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கக்கூடிய டாபிக்குக்கு உங்களுக்கு 1 டே வைஸ் ஓகேங்களா? 1 டே வைஸ் கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடையாது. டீட்டெயிலா புரிச்சுக்கோங்க. அதாவது எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோடது உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாவோ, அப்படி இல்லன்னா, நான் புக்ல இருந்து எடுத்ததாவோ, எதுவா இருந்தாலும் அந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த கொஸ்டின் அந்த பர்ட்டிகுலர் டாபிக்ல இதுவரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே நீங்க எப்படி மேம் கிளாஸ் டைமிங் மாதிரி ஒரு 10 டூ 12, 9 டூ 10 இந்த மாதிரி எதுவும் டைமிங் வச்சு பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க அது எல்லாமே இண்டிவிஜுவலா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இண்டிவிஜுவலா கால் பண்ணுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கிளாரிட்டி குடுக்குறேன். அதே மாதிரி 1 டூ 1 கான்வர்சேஷன் கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, நீங்க என்கிட்ட பேசலாம். ஓகேங்களா? என்கிட்ட தவிர வேற யார்ட்டயும் நீங்க பேச தேவையில்ல. உங்களுக்கு புரியலைனாலோ, இல்ல டவுட்னாலோ, இல்ல எதுனாலுமே நீங்க என்கிட்ட டைரக்ட்டா பேசலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் ஓகே. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க படிச்சா மட்டும் தான் நான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? யூ ஹேவ் டூ ஸ்டடி. நீங்க தான் படிச்சாகணும். ஆனா, உங்களுக்கு டவுட் வந்தது அப்டின்னா, நீங்க என்ட்ட கேட்கலாம். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். எனக்கு எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்லல. என்னால முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு அந்த டாபிக்ல எவ்ளோ கிளாரிட்டி இருக்கோ, அது அளவுக்கு என்னால கிளாஸ்க்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்க முடியும். எனக்கு தெரியல அப்டின்னா, நான் வேற ஏதாவது ஸ்டாஃப்ட்ட கேட்டோ, இல்ல வேற டிஸ்கஸ் பண்ணியும் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்வேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா. அந்த டாபிக்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பா 1 டேல நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அமௌண்ட் எவ்வளோ கட்டணும்? இது எல்லாரோட இதுவா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அமௌண்ட் கட்டணும். ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஃபார் தட். ஓகேவா? ஏன்னா, என்னோட எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ என்ட்ட நெறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னால எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன் பண்ண முடியுமோ நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்ப வந்து ஃப்ரீயா எடுக்க முடியுமா? இப்போதைக்கு என்னால சூழ்நிலை வந்து ஃப்ரீயா எடுக்க முடியாது. சப்போஸ் இன் கேஸ் ஃபர்தரா வந்து நான் இது பண்ண ஃப்ரீயா எடுக்க முடியும்னா, கண்டிப்பா நான் ஃப்ரீயா பண்ணுவேன். ஓகேங்களா? அமௌண்ட் எவ்ளோ கட்டணும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டடி பேட்ச்க்கு நாட் ஒன்லி ஃபார் த 90 டேஸ் உங்களால டவுட் கிளாரிஃபை பண்ற வரைக்கும் ₹3000 ஸ்டடி பேட்ச்க்கு ₹3000 என்னோட டைமிங் என்னன்றது இதுல குடுத்துருக்கேன். 9:30ல இருந்து 9 மார்னிங் 9:30ல இருந்து 1:00 வரைக்கும் கால் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஈவினிங் 4ல இருந்து 8 வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நோட்ஸ் அப்படின்றது எப்படி கிடைக்கும்? அது எல்லாமே என் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நான் கண்டிப்பா செப்பரேட்டா நான் சொல்றேன். 3000 அப்படின்றது இதுவரைக்கும் எந்த அகாடமிலயுமே 3000 அமௌண்ட் ஒரு ஸ்டாஃபோட டைரக்ட் இன்டராக்ஷனுக்கு குடுத்திருக்க மாட்டாங்க. இத நீங்க எங்க வேணாலும் என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க அதுவும் எத்தன டேஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? 90 டேஸ் பிளான்னு சொல்லியிருக்கேன். அந்த 90 டேஸ்க்கு நான் 3000 தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபீஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியா தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்றது என் மனசாட்சி. ஏன்னா
ஒரு ஸ்டாஃபா இப்ப நார்மலா இப்ப டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒரு +1 ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ருபீஸ் வாங்குறோம் மந்த்லி. ஓகேங்களா? இது அமௌண்ட் வச்சு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறதுக்கு கிடையாது. என்னோட ஒரு மனசாட்சியோட இத நான் சொல்றேன். அவ்வளவுதான். 3000 அப்படின்றது வெரி, 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 வெரி லோவஸ்ட் பிரைஸ். நீங்க எங்கனாலும் இந்த பிரைஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒரு ஸ்டாஃபோட நீங்க பண்றதுக்கு இத விட கம்மியா எங்கேயுமே குடுக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஃபீஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப சப்போஸ் உங்களுக்கு இத தவிர இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைனாலோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலுமே எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல பிங்க் பண்ணுங்க. சப்போஸ் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கால் பண்றேன். மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ணிடுவேன். பண்ணல அப்படின்னாலுமே நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வேற ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். உங்களுக்கு ஃபர்தரா அடுத்து வந்து இந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான் இப்ப ஓகே மேம் உங்க பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதுனாலும் செய்வீங்களா? ஏன் நாங்கெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது ஓகே. அதனால என்னோடது வந்து அந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பிளான் கிரியேட் பண்ணிருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு 90 டேஸ் ஸ்டடி பிளான் வரும். அந்த 90 டேஸ் ஸ்டடி பிளான்ல ஒவ்வொரு டேக்கு எப்படி நீங்க படிக்கலாம், தட் மீன்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ன்ற பிளான் மட்டும் நான் ஷேர் பண்றேன். அதுபடி நீங்க படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.